நிலத்தகராறு காரணமாக ஒருவர் 5 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொலை. ஒரு பெண் உட்பட 5 பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. ஜாமீனில் வெளியே வந்த 4 பேர் வாய்தாவிற்கு சென்ற நிலையில் ஒருவர் மட்டும் வாய்தாவிற்கு செல்லாமல் தவிர்த்து வந்ததால் பிடிவாரண்ட். காவல்துறையினர் கைது செய்ய வந்ததும் ஜெட் வேகத்தில் எஸ்கேப். 13 ஆண்டுகளாக போலீசாரின் கண்ணில் மண்ணை தூவி ஆட்டம் காட்டும் கட்டை வைகுண்டமணி உடனே நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என நோட்டீஸ். கட்டை வைகுண்டமணி ஆஜராவாரா அல்லது மீண்டும் காக்கி சட்டைகளின் கண்ணில் மண்ணை தூவுவாரா? கட்ட வைகுண்டமணி எங்க இருந்தாலும் உடனே கோர்ட்ல சரணடையணும்னு தென்காசி ஆழ்வார்குறிச்சி பக்கத்துல மக்கள் அதிகம் கூடும் இடங்கள்ல நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி கட்ட வைகுண்டமணியோட வீடு, கலெக்டர் ஆபீஸ், எஸ்பி ஆபீஸ்லயும் அந்த நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருந்துச்சு. யார் இந்த கட்ட வைகுண்டமணி? அவர் மேல என்ன வழக்கு இருக்கு? எத்தனை வருஷமா அவர் தலைமறைவா இருக்காருங்கிறது தான் நோட்டீஸை பார்க்கிற மக்களுக்கு எழற கேள்வி. ஏபி நாடானூர் கிராமத்துல 2012ஆம் ஆண்டு நைட்டு நேரத்துல சுப்பிரமணிங்கிறவரை 5 பேர் சேர்ந்து வெட்டி கொலை பண்ணிட்டாங்க. அதுல ஒருத்தங்க பெண்மணி. விவசாயி சுப்பிரமணியன் வீட்டுக்கும் பக்கத்துல உள்ள ஆறுமுகம் வீட்டுக்கும் இடையில ஒரு வழிப்பாதை இருக்கு. அந்த வழிப்பாதை யாருக்கு சொந்தம், அந்த வழிப்பாதையை யாரு விட்டு கொடுக்கறதுன்னு நித்தம் பெரிய வார்த்தை பிரளயமே நடந்துட்டு இருக்கும். சுப்பிரமணியனும் விட்டு கொடுக்கிற மாதிரி தெரியல, பக்கத்து வீட்டுக்காரங்களும் விட்டு கொடுக்கிற மாதிரி தெரியல. ஒரு நாள் வழிப்பாத சண்டை அடிதடியில முடிஞ்சிருக்கு. அதனால ஆவேசமான ஆறுமுகத்தோட சொந்தக்காரங்களான கிருஷ்ணமூர்த்தி, நெட்ட வைகுண்டமணி, ஆதிலட்சுமி, அந்தோணிசாமி, கட்ட வைகுண்டமணி இவங்க 5 பேரும் சேர்ந்து சுப்பிரமணியன் வீடு புகுந்து அவரை அரிவாளால வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. வழிப்பாதைக்காக தினமும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியாது, உன்னை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லன்னு அருவாளை கையில எடுத்த 5 பேரும் ஜெயில கம்பி எண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து ஜாமீன்ல வெளியில வந்த கிருஷ்ணமூர்த்தி, நெட்ட வைகுண்டமணி, ஆதிலட்சுமி, அந்தோணிசாமி இந்த 4 பேரும் நீதிமன்றத்துக்கு வாய்தாவுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. ஆனா கட்ட வைகுண்டமணி மட்டும் ஜாமீன்ல வெளியில வந்ததுல இருந்து வாய்தாவுக்கு போகவே இல்லை. அதனால நீதிமன்றம் பிடிவாரண்ட் உத்தரவு போட்டுச்சு. போலீசார் கைது பண்ண வர்றது உறுதி அப்படின்னு தெரிஞ்சதும் ஊரை விட்டே எஸ்கேப் ஆகிட்டாரு கட்ட வைகுண்டமணி. வருஷம் 13 ஆச்சு. இப்ப வரைக்கும் போலீசார் கண்ணுல மண்ணை தூவிட்டு தான் இருக்கிறாரு கட்ட வைகுண்டமணி. பல்வேறு ஸ்பெஷல் டீம் அமைச்சு போலீசாரும் வலை வீசி தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா சிறுத்தை சிக்கும், சில்லுவண்டு சிக்காதுங்கிற மாதிரி கட்ட வைகுண்டமணி சிக்கவே இல்லை. கட்ட வைகுண்டமணியோட குடும்பத்தினர், சொந்தக்காரங்க, ஊர்க்காரங்கன்னு அத்தனை பேரையும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்ததும் வேலைக்கு ஆகல. அடுத்து போலீசார் கையில எடுத்த ஆயுதம் தான் நோட்டீஸ். கட்ட வைகுண்டமணி எங்க இருந்தாலும் உடனே நீதிமன்றத்துல சரணடையணும்னு அவரோட வீடு, ஊர்ல மக்கள் அதிகம் கூடும் இடங்கள், கலெக்டர் ஆபீஸ், எஸ்பி ஆபீஸ்னு எல்லா இடத்துலயும் நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க. ஆனா ஊர்ல உள்ள மக்கள் மட்டும் அந்த நோட்டீஸை கிழிச்சு போட்டதா சொல்லப்படுது. 13 வருஷமா காவல்துறை கண்ணுல மண்ணை தூவிட்டு இருக்கிற கட்ட வைகுண்டமணிக்கு இந்த நோட்டீஸ் விவகாரம் காதுக்கு போகுதா, தானா வந்து அவர் சரணடைகிறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.